ॐ सहस्रशीर्षं देवं विश्वाक्षं विश्वशम्भुवम् विश्वं नारायणं देवमक्षरं परमं पदम्. அன்னமும் கேளலும் மீனும் ஆய ஆதியை நாகை அழகியாரை கண்ணினன் மாமதில் மங்கை வேந்தன் காமரு சீர்கழி கன்றி குன்றா இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏழும் இரண்டும் ஓரொன்றும் வல்லார் மன்னவராய் உலகு ஆண்டு மீண்டும் வானவராய் மகிழ்வு எய்துவரே. காவிரியின் தென்கரையில் தொடங்கி திருமறைக்காடு வரை வடக்கு தெற்கு கிழக்கு மேற்காக உள்ள பரந்த நிலப்பரப்பு கிருஷ்ணாரண்யம் எனப்படும். கிருஷ்ணாரண்யத்தில் அமைந்த இத்தலம் 4 யுகங்களில் பெருமை பெற்றது. கிரேதாயுகத்தில் சார புஷ்கரிணிக்கு அருகில் நாகங்களுக்கு தலைவனான ஆதிசேடன் பெருமாளை குறித்து தவமிருக்க பெருமாள் காட்சி தந்து ஆதிசேடனை எப்போதும் தம் சயனமாக ஏற்றுக்கொள்வதாக அருள் செய்தார். ஆதிசேடன் ஆகம விதிப்படி பெருமாளை ஆராதித்ததால் அவர் பெயராலேயே இத்தலம் நாகன்பட்டினம் ஆகி பின்னர் நாகப்பட்டினம் ஆயிற்று. பெருமாள் திருநாமம் சௌந்தர்யராஜன் நீலமேக பெருமாள். திருநிலை கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். தாயார் பெயர் சௌந்தர்யவள்ளி. விமானம் சௌந்தர்ய விமானம், பத்ரகோடி விமானம். தீர்த்தம் சார புஷ்கரிணி. தலவிருட்சம் மாமரம். ஆகமம் பாஞ்சராத்திரம். காட்சியை கண்டவர்கள் நாகராஜன், திருமங்கையாழ்வார், தேவர்கள்.